டீமில் ஒர்க் பண்ண குலத்தங்கவர்மன் சார் டிஓபி. அவர் வந்து எப்படின்னா ஒரு இந்த கதைக்கு என்ன மாதிரி வந்து ஒரு ஒளிப்பதிவு பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்குமோ அதை கரெக்டாக வந்து ஒரு பண்ணி கொடுத்துருக்காரு. அமேசிங்காக வந்துட்டு ஒரு சினிமாட்டோகிராஃப் பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது இவரும் அந்த கேமராமேன் அவர் இப்போ முடி வெட்டிட்டாரு. முன்னாடி இப்படி முடி வச்சிருப்பாரு. 2 பேரும் ஒரு அனிமேட்டட் கேரக்டர் மாதிரியே இருப்பாங்க. ஷூட்டுக்கு வரும்போது பார்க்கவே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நல்லா சொல்லி கொடுப்பாரு. பண்ணும்போது குலோத்துங்க அண்ணா எல்லாருக்கும் ஃபார் எவ்ரிவன். எல்லா ப்ரெஷரும் கொண்டாந்து கேமராமேனை தான் போடுவாங்க. யாரும் நீங்கள் கூட அதில் உள்ள விதிவிக்கல. மொத்த ப்ரெஷரும் கொண்டு வந்து கேமராமேன் தலையில் போட்டணும். குலோத்துங்க வந்து மூச்சு கூட ரெடி ரெடி என்னடா நடக்குதுங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் கையாட்டுறான் காலாட்டுறது கேமராமேனுக்கான ப்ராக்டிஸ். ஏன்னா ஒரு சின்ன இடம் பெரிய விஷுவலாக பெரிய கிராண்டான ஒரு கம்போசிஷன் வைக்க முடியாது, கலர்ஃபுல்லாக ஒன்றும் பண்ண முடியாது. நான் நடிச்ச சீன்லாம் வந்து ஒரு ஹவுசிங் போர்டு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சோட ஒரு டபுள் பெட்ரூம் வீடு. அது லென்ஸே பெரிய ஒயிட் லென்ஸ் வச்சா தான் முழு வீட்டையும் காமிக்க முடியும். அதுக்குள்ளே ரொம்ப போராடணும். அவருக்கு கிடைச்ச டைமில் அவரால் முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் இந்த பக்கம் ஒரு செட்டில் ஒரு ஷூட் முடிச்சுட்டு இது நடந்து லைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு க்ரீன் மேட் வச்சு அதுக்குள்ளே ஒரு ஒர்க் பண்ணணும். சும்மா பிரேக் டவுன்லாம் போட்டிருந்ததான் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்படி இருந்தால் தான் முடிக்க முடியும். அந்த கண்டிஷனுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு டெக்னீஷியன் பொலைட்டாக அதுக்கப்புறம் ஹி கேன் சர்வை. கேமராமேன் ரொம்பவே ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்த படத்துக்கு. ஸோ எந்த டைமாக இருந்தாலும் சரி, நான் நிறைய திட்டிருக்கேன் அவரை, நிறைய சண்டை வந்திருக்கு. ஸோ எல்லா டைம்லேயும் வந்துட்டு பொறுமை காத்து அப்படியே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கடைசி வரைக்கும் நின்னதுக்கு ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ.